இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் எழில் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தேசிங் ராஜா 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு முழு நீள காமெடி படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய கதை என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அதுக்கு பக்கத்து ரேஞ்சில் இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அது யாருன்னா புகழ் தான், பொம்பளை வேஷத்தில் நடிச்சிருக்காரு. இந்த 2 பேருக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு போட்டி இருக்குது. இது ஒரு கதை. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஹீரோவை லவ் பண்ணி பிரேக்கப் ஆன ஒரு ஹீரோயின், அவங்க ஹீரோ ஒர்க் பண்ணுற அதே ஜூரி ஸ்டேஷனுக்கு ஏர் ஆஃபீஸராக வர்றாங்க. அது ஒரு கதை. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ரவுடியோடைய தலையை வெட்டி ஒரு தூக்கு சட்டியில் போட்டு வச்சு அது கை மாறி போகுது. அது ஏதோ ஒரு கதை ஒன்று போகுது. அது ஒரு கதை இருக்குது படத்தில். அப்புறம் பார்த்தா படத்தில் ஒரு மந்திரியுடைய ஒரு கில்மா கண்டென்ட் ஒன்று வெளியே வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்ட்டு அதை தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு மந்திரி அலையிறாரு. இதுதான் இந்த படத்துடைய கதை. கதைன்னு சொல்கிறத விட நல்லா யோசித்து பார்த்தா இந்த ஒரு 4 சம்பவத்தை தான் நம்மளால் யோசித்து சொல்ல முடிஞ்சுது. இது ஒரு காமெடி படம் தானே, இதுக்கு எதுக்கு கதை அப்படின்னு யோசித்தா கூட நல்லா யோசித்து பார்த்து ஒரு 4 சீனையாவது யோசித்து சொல்ல முடிஞ்சுது. ஆனால் படம் முழுக்க யோசித்து பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு காமெடிக்கு சிரிச்சோமா அப்படின்னா இல்லவே இல்லை. இது ஒரு காமெடி படம்னு நினச்சி அவங்க எடுத்துருக்கிறதுனால படம் முழுக்க ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட சின்ன காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் முழுக்க ஆர்டிஸ்ட்டாக நினச்சி வச்சுருக்கிறாங்க. காமெடின்னு தான் வந்து போகிறாங்களே தவிர காமெடி மட்டும் வரவே மாட்டேங்குது. படத்தில் காமெடி இல்லை, கதை இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட படமாவது படம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஒரு உப்மா படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை. ஒரு பாட்டோ ஃபைட்டோ ஒரு டான்ஸோ எந்த ஒரு குறிப்பிடும்படியான சீனும் இந்த படத்தில் இல்லை. இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே ஒரு குறிப்பிடும்படியான விஷயமும் இல்லாத ஒரு குறிப்பிடும்படியான படம்னா அது இதுதான்.